உதகை அருகே குடியிருப்பு பகுதியை ஒட்டியுள்ள கல்குவாரியில் உடல் மெலிந்து நடக்க முடியாமல் சுற்றித் திரியும் புலியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மசினகுடியிலிருந்து சிங்காரா செல்லும் சாலையில் பழங்குடியினர் குடியிருப்பை ஒட்டியுள்ள கல்குவாரிக்கு புலி ஒன்று வந்துள்ளது. இந்த புலி கடந்த சில நாட்களாகவே கல்குவாரி பகுதியில் இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்த நிலையில் தற்போது பகல் நேரத்திலேயே தென்பட்டுள்ளது. புலியை கண்ட தூய்மை பணியாளர்கள் அச்சமடைந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து புலியை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணா நதி நீர்வரத்து காரணமாக கண்ணன்கோட்டை ஏரிக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதிநீர் திறக்கப்பட்டு தமிழ்நாடு எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட் வழியே பூண்டி நீர்த்தேக்கத்தில் சேமிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பூண்டி ஏரிக்கு செல்லும் நீர் முற்றிலும் நிறுத்தப்பட்டு கிருஷ்ணா நதிநீர் முழுவதும் கண்ணன்கோட்டை ஏரிக்கு திறக்கப்பட்டுள்ளதால் கண்ணன்கோட்டை ஏரிக்கு நீர்வரத்து 100 கன அடியில் இருந்து 440 கன அடியாக அதிகரித்துள்ளது. 36.61 அடி உயரம் கொண்ட ஏரியில் தற்போது நீர்மட்டம் 30.41 அடியாகவும் நீர் இருப்பு 306 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயில் படித்துறையில் பக்தர்கள் ஆற்றில் இறங்கி புனித நீராட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணை நிரம்பி வினாடிக்கு 55,000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதோடு பவானி ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் ஆற்றில் இறங்கி நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் அருகே 4 மாத குழந்தை தாய்ப்பால் குடித்த போது புறையேறி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரியமாணிக்கபுரம் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து பேச்சியம்மாள் தம்பதியர் நாடோடிகளாக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று காலணி தைக்கும் தொழில் செய்து வருகின்றனர். இவர்களது 4 மாத குழந்தையே பால் குடிக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கன்னியாகுமரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் சித்த மருத்துவத்துக்கு பயன்படும் வேர்கள், காய்களை சேகரிக்கும் பணியில் பெண் கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வைகை ஆற்று பாசன கால்வாய்களை ஒட்டி நெருஞ்சி, சாரணத்தி உள்ளிட்ட செடிகள் வளர்ந்துள்ளன. விருதுநகர், மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சித்த மருந்து தயாரிப்பு கூடங்களுக்காக இந்த செடிகளின் வேர்கள், காய்களை சேகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கான பணியில் பெண் கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். 110 ரூபா 2 கிலோ 3 கிலோ தான் சார் வெட்ட முடியும். அது 100 ரூபா பஸ் அரிசி போயிடும். இங்க இருந்து மருந்து வரைக்கும் கூட நடந்ததுதான் போ சார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள தேரூர் வேலியில் அமைந்துள்ள இந்திரன் ஆலய குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. 3ஆம் கால யாகசாலை பூஜைக்கு பின்னர் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்களுக்கு மத்தியில் மேலதாளம் முழங்க விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. பின்னர் புனித நீர் கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. விழாவில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் முருகேசன், தமிழரசி ரவிக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். அரக்கோணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வருகைக்காக வைக்கப்பட்டுள்ள பேனர்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். அரக்கோணத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் எடப்பாடியை வரவேற்க அதிமுக சார்பில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலையின் இரு புறங்களிலும் 15 அடி உயரமுடைய கட்டவுட்டுகள், பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கட்சியின் கொடி கம்பங்கள், மின்விளக்குகள் என அலங்கரிக்கப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் அரக்கோணத்தில் சில தனியார் பள்ளிகளுக்கு 1 நாள் விடுமுறையும், சில தனியார் பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறையும் விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த வாகனம் ஒன்றுக்கு அங்கு பொருத்தப்பட்டிருந்த கருவி தானாகவே பணம் எடுத்ததால் ஆத்திரமடைந்த கட்சியினர் சுங்க ஊழியர்கள் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
இந்த சம்பவத்தால் பகுதியில் 30 நிமிடத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீரிலும் நிலத்திலும் உள்ள குப்பைகளை அகற்றும் நவீன இயந்திரங்களின் பயன்பாட்டை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு சென்னையில் துவங்கி வைத்தார். மாநகராட்சியின் சார்பில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிக்காக 7,43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய ஆம்பிபிஎஸ் எஸ்கவேட்டர் இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இதன் பயன்பாடு சைதாப்பேட்டை தாடாண்டா நகர் அருகில் உள்ள மாம்பலம் கால்வாயில் தொடங்கப்பட்டது. நீர்நிலைகளில் அடைப்பை அகற்றி தூர்வாருவது மட்டுமல்லாமல் நிலப்பரப்பில் பள்ளம் தோண்டுதல், நிலத்தை சீரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இந்த இயந்திரம் மேற்கொள்ள உள்ளது. அந்தியூர் அருகே பொய்யேரிக்கரை கிராமத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற வட்டாட்சியர் மறுப்பதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 100 ஆண்டுகளாக கிராம மக்கள் அரசு புறம்போக்கு நிலத்தை மயானமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். மயானம் நீர்வழி புறம்போக்கில் உள்ளதாக கூறி அதனை பயன்படுத்தக்கூடாது என தனிநபர் ஒருவர் ஹைகோர்ட்டில் தடை உத்தரவு பெற்றார். ஆனால் அதே நபர் அந்த நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாக கூறிய மக்கள் புகார் அளித்தும் வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். பக்கத்தோட்டத்துக்காரர் 2 ஏக்கருக்கு மேலே விவசாயம் செய்து ஆக்கிரமித்து பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் அதன் மீது அந்தியூர் தாசில்தார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முன்வர மாட்டேங்கிறாரு. ஆக்கிரமிப்பை அகற்றாவிடில் அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கொடிவேரி அணை மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கொடிவேரி அணை மூடப்பட்டது. ஏற்கனவே கடந்த மாதம் 18 நாட்கள் மூடப்பட்டிருந்த கொடிவேரி அணை கடந்த 4 நாட்களுக்கு முன்புதான் திறக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அணை மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகளுக்கிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.